20/4/2024 காருண்யா 650 கொண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். 19ஆம் தேதி பாருங்கள், நம்ம ஆல் போர்டுக்கு 7-3 கொடுத்துருந்தேன். மெயின் டார்கெட்டு 7-3, சப்போர்ட்டுக்கு 9. ஆனால் 7-3 பாஸ் ஆகலை. அதுக்கு பதிலாக 7க்கு 2, 7க்கு பவரில் 2, 9க்கு பவருக்கு 4 இதுதான் வந்திருக்குது. சரிங்களா? இன்றைக்கி ஒன்றும் அந்த அளவுக்கு இதில் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 4-2-1. நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு கொடுத்ததில் பாருங்கள், இந்த 4 மட்டும் நமக்கு பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? ஏ போர்டில் கரெக்டாக நம்ம 4 வச்சுருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி போர்டு வரையாக கொடுக்கும்போது செட் ஆகலை. அடுத்து 2 டிஜிட்டலு நம்ம 4 இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். டபுள்ஸ் தான் எதிர்பார்த்தோம். மெயினாக டபுள்ஸ் வரல, நம்மளை கொஞ்சம் சொதப்பி விட்டுருச்சு. ஒரு நாள் சர்க்கிள் ஏற்பட்டு விட்டது. 3 டிஜிட்டலும் எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் வரல. அந்த ஏ போர்டுக்கு 4ங்கிறது மட்டும் சாலிடாக வந்து கொடுத்துருக்குறோம். 4-4ன்னு அந்த 4 தான் கொடுத்துருக்கோம் ஏ போர்டுக்கு. மற்றபடி எதுவும் வரல. நம்ம நினச்ச நம்பர்கள் எதுவுமே வரல. இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப சர்க்கிளான நாள் தான். இது மட்டும்தான் பாஸ் ஆகிருக்குது, மற்றபடி எதுவுமே பாஸ் ஆகலை. சரி நண்பா, நாளைக்கு ஒரு நல்ல கணிப்பை பார்க்கலாம். சரிங்களா? ஒரு நாள் ஆணைக்கும் அடி சுரக்குங்கிற மாதிரி ஒரு நாள் மிஸ் ஆக தான் செய்யும். தொடர்ந்து நம்ம 3-4 நாளாக நல்ல ஒரு மினிங்காக கொடுத்துட்டு வந்திருக்கோம். சர்க்கிள் இல்லாமல் 2 டிஜிட்டல்லேருந்து 3 டிஜிட்டல் வரைக்கும் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்மளுக்கு சறுக்கிருக்கு. சரி, 20ஆம் தேதி நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம். சரிங்களா? விடுங்க, ஒரு நாள் போனால் போகுது, அடுத்த நாள் பார்த்துக்கலாம். 20ஆம் தேதி நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம். பாருங்கள், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு திரும்பவும் ஒரு 2ஆம் நம்பர் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 8 மெயின் டார்கெட்டில் 2-8 கொடுத்துருக்குறேன். சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரிங்களா? ஆல் போர்டுக்கு 2-8 மெயின் டார்கெட், சப்போர்ட்டுக்கு 5. நாளைக்கு கண்டிப்பாக இதிலேருந்து மெயின் டார்கெட்டில் கொடுத்துருக்க நம்பரே இறங்கலாம், இல்லை சப்போர்ட்டு கொடுத்துருக்க நம்பர் உள்ளே வரலாம். அவ்வளோதான். நான் கண்டிப்பாக இதுலேருந்து ஆல் போர்டு ஒரு நம்பர் கண்டிப்பாக இறங்கும். 100% இறங்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. இறங்கும் பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொடுத்துருக்கையில் பாருங்கள், ஏ போர்டு 0-6 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? பி போர்டு 5-1 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அடுத்து சி போர்டு 2-4 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இதுலேருந்து இன்னொரு நம்பர்னால் 4ஆம் நம்பர் திரும்பவும் ரிட்டர்ன் வரலாம். ஏதாவது ஒரு போர்டுக்கு வருதா பாருங்கள் 4ஆம் நம்பர். நாளைக்கு பி போர்டுக்கு கூட வரலாம், வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொடுக்குறேன். 4ஆம் நம்பர் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள், ஏ போர்டு 0-6 தான் வரணும். பி போர்டு 5-1, இல்லைனா 4 வரலாம். 4 சி போர்டுக்கோ, பி போர்டுக்கோ, சி போர்டுக்கோ எதுக்கு வேணாலும் வரலாம். பாருங்கள், சி போர்டு நம்மளோட டார்கெட் 2-8 தான். சரிங்களா? வாரத்தில் 2-3 நாளைக்கு இந்த சி போர்டு டார்கெட் மட்டும் கரெக்டாக வரும் பாருங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 2 டிஜிட்டல் பார்த்துடலாம். 2 டிஜிட்டல் பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளாவுக்கு டிக்கெட் புக்கிங் போடுறவங்க விருப்பம் இருக்கிறவங்க கேரளாவுக்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. டிக்கெட் புக்கிங் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. 8610575149. சரிங்களா? இதில் போய்ட்டு கெஸ்ஸிங்லாம் கேட்காதீங்க. டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? டிக்கெட் மட்டும் போடுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ரிசல்ட் வந்தோடனே அடுத்த 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே வின்னிங் அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கெஸ்ஸிங் நம்ம வீடியோவில் நல்ல கெஸ்ஸிங்காக கொடுப்போம் பாருங்கள். அடுத்து பாருங்கள், 2 டிஜிட்டல் பாருங்கள். 2-3-4 நாளாக நம்ம தொடர்ந்து 2 டிஜிட்டலில் வின்னிங் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். இன்றைக்கி 19ஆம் தேதி நம்மளுக்கு கொஞ்சம் சரிக்கிருக்கு. 20ஆம் தேதி நல்ல ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எப்போதும் போல தான் நம்ம கொடுக்குற 4 செட்டு மேலே மெயின் டார்கெட்டு. ஆனால் போடுற நண்பர்கள் ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா? ரொட்டேட் பண்ணி போடுங்க. 18ன்னு போட்டால் 81, எப்பவும் சொல்கிறதா. 28ன்னு போட்டால் 82ன்னு ஒரு செட்டு போடுங்க. 26ன்னு போட்டால் 62ன்னு ஒரு செட்டு போடுங்க. 27ன்னு போட்டால் 72ன்னு ஒரு செட்டு போட்டுக்கோங்க. அதே தான் கீழே கொடுத்துருக்கிறதுக்கும். சரிங்களா? ரொட்டேட் பண்ணி வைங்க. ஏபி, ஏசி மெயின் டார்கெட் நம்மளுக்கு. சரிங்களா? மிஸ் ஆனால் பிசிக்கு போகலாம். சரிங்களா? நாளைக்கு அதேமாரி டபுள்ஸ்னு வந்தால் ஒரு இது சொல்லிடுறேன். 00, 11, 22, 44. சரிங்களா? இந்த ஒரு 4 செட்டு இது வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் சரிங்களா, ஏன்னா நம்ம 3 டிஜிட்டலுக்கு நம்ம 2 நம்பர் தான் கொடுத்துருக்கோம், இன்னொரு நம்பர் இருக்குது. அதனால் இதில் ஜாயின் பண்ணி ஒரு நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். 11, 00, 22, 44 இதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நாளைக்கு ஏதாவது டபுள்ஸ் வருதா பாருங்கள். சரிங்களா? வந்தால் வச்சு விளையாடுங்க. அதனால தான் சொல்லி கொடுக்குறேன். இது என்னுடைய மெயின் டார்கெட். இது நாளைக்கு டபுள்ஸ் வந்து வரது இருந்தால் இந்த டபுள்ஸுகள் வரலாம். சரிங்களா? அதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள், வந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? அடுத்து 3 டிஜிட்டல் பாருங்கள். 262 244 007 270 024 612 358 382. சரிங்களா? இது 3 டிஜிட்டல். ஏதாவது மெயினாக வந்துட்டு நம்ம கொடுக்குறது எல்லாருக்குமே மெயினாக வந்து பாக்ஸ் தான் கொடுப்போம்.
ஏன்னா ஏதாவது ஒரு செட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக வர்றதா இருந்தால் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க, பாக்ஸில் போட்டுக்கோங்க. அப்படி தான் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி தான் அடிக்கிறான். அதனால் நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். பேட்டர்னில் இருக்கிற மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஆனால் ஒரு சப்போஸ் மாறி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம ஒரு நல்ல கணிப்பு தான் நண்பா எடுப்போம். எப்போதுமே நம்மளுக்கு வெற்றி முகம் தான் இருக்கும். ஒரு நாள் அணைக்கும் அடி சுரக்குங்கிற மாதிரி ஒரு நாள் சரிக்கிட்டு போகலாம். சரிங்களா? அதனால் விட்டுறாதீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பெல்லைக்கான ஆனில் போடுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் எனக்கு வேண்டியது அதுதான். அதனால் என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சரிங்களா? பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த நம்பருக்கு டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? மற்றபடி நாளைக்கு ஒரு நல்ல கணிப்பில் சந்திக்கிறேன். இன்றைக்கி நல்ல கணிப்பு எடுத்துருக்கிறேன். நாளைக்கு ஒரு வெற்றி முகம் வரும். கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். சரிங்களா? நாளைக்கு நல்ல கணிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.